RC Podcast by MS Ravishankar Raja. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையம். ஆசி பாட்காஸ்டிலே உங்கள் அனைவரோடு தொடர்பு கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வியாழந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்ற முறையில் மென்மைத்தன்மையை, சாஃப்ட்னஸ் எந்த அளவுக்கு நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், ஃப்ளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆய்வு செய்த பெரியோர்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சக்ஸஸ் ரேட் அதிகமாகிறதுக்கு அடாப்டபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப தேவை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இதுக்கு முன்பு பேசிய விஷயங்கள்ல நம்முடைய பேச்சு என்பது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அர்த்த புஷ்டி நிறைந்த வார்த்தைகளை எவ்வாறு யோசித்து நாம் பயன்படுத்துவது என்பதை பற்றி பேசியிருந்தேன். சென்சிட்டிவ் எக்ஸ்சேஞ்சஸ்ல கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அந்த வகையிலே பார்க்கும்போது நாம் லைட்டாக இருக்கணும். அப்போ தான் பெரிய விஷயம் கூட நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றும் இல்லாத விஷயத்த பெருசாக அக்ரவேட் பண்ணி விட்டுருவோம். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வயது ஏற ஏற நல்ல கேரக்டரை, எட்டிக்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க, உயர்ந்த பண்புகளை நம்ம வளர்த்து கொண்டே வரணும். லாவோ ட்சு என்பவர் தாவோ மாஸ்டரு. சிலர் புத்தருக்கு முன்னாடி வாழ்ந்தவர். புத்தர் போன்றவர்கள் அவருடைய அறிவுரைகளை எல்லாம் பின்பற்றினார்கள் என்று சொல்வாங்க. அந்த லாவோ ட்சு என்பவர் தாவோ டீச்சிங் என்பதை எழுதியிருக்காரு. அதில் அவர் குறிப்பிடுகின்ற போது தன்னுடைய மாஸ்டரோடு ஏற்பட்ட அனுபவத்தை அவர் சொல்றாரு. மாஸ்டர் கான்சாங் என்பவர் மரணப்படுக்கையிலே இருக்கின்றார். லாவோ ட்சுடைய மாஸ்டர் கான்சாங் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய குருவிடத்திலே அவர் மாஸ்டர் கிட்ட சில அறிவுரைகளை பெற விரும்புகின்றார். அப்பொழுது கான்சான் சொல்கின்றார், 3 விஷயங்களை சொல்கின்றேன் லாவோ ட்சு, கவனத்தில் கொள். 3 விஷயங்களை நான் சொல்ல போறேன். இதுக்கு மேல இப்போ என்னால எதுவும் சொல்லவும் முடியாது, கவனமாக கேள் என்று சொல்லிவிட்டு சொல்றார். மாஸ்டர்ஸ் எப்பவும் குறிப்பால தான் உணர்த்துவாங்க, ரொம்ப வளவலன்னு பேச மாட்டாங்க, சுருங்க சொல்லி விளங்க வைப்பார்கள். நம்ம அலைப்பாய விடாம ரொம்ப கவனமா இருக்கும், வேவரிங்கா இருக்கக்கூடாது. பெரியவங்களோட இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கும். இவரை கூப்பிட்டு சொல்றாரு, நீ உன்னுடைய ஊருக்குள் செல்லுகின்ற போது வாகனத்தில், அது புல்லக்காட்டோ எதுலையோ மாட்டு வண்டியில எதையோ போகும்போது நேர வீட்டு வாசல்ல இறங்கி அப்படியே உள்ள போட்டார். அந்த சாலைக்குள் நுழையும் போது இறங்கி நட லாவோ ட்சு. முதல் உபதேசம், புரிகிறதா என்று கேட்கின்றார். புரிகிறது என்று லாவோ ட்சு சொல்றார். என்னன்னா மாடஸ்டா இருக்க சொல்றார். டவுன் டு எர்த் பர்சன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்க சொல்றார். அந்த மாதிரி அவனுக்கு புரிகிறதா என்று கேட்கும்போது புரிகிறது. பணிவு என்பது மிக முக்கியமான ஒரு பண்புன்னு சொல்றீங்க, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 2வது விஷயம், மிக உயர்ந்த மரங்களை பார்க்கும்போது நின்று வணங்கு என்று சொல்றார். புரிந்ததா லாவோ ட்சு அப்படின்னு கேட்கிறார். புரிந்தது லாவோ ட்சு சொல்றார். என்ன புரிந்தது கான்சான் கேட்கிறார். மிக உயர்ந்த நிலையிலே, பண்பிலே உயர்ந்தவர்கள், தத்துவ ஞானிகள், பேரறிவாளர்களை பார்க்கும்போது வணங்கி ஆசிகளை பெற வேண்டும் என்று சொல்றார். மகிழ்ச்சி, சரியாக புரிந்து கொண்டாய் அப்படின்றார். 3வது உபதேசம், படுத்து கொண்டிருக்கக்கூடிய கான்சான் அருகே வா லாவோ ட்சு அப்படின்னு சொல்றார். அருகில் செல்கிறார். வாயை திறந்து காட்டுகின்றார், நாவை அசைக்கின்றார். லாவோ ட்சு புரிந்ததா என்று கேட்கின்றார். புரிந்தது. என்ன புரிந்தது லாவோ ட்சு?
கடுமையான பொருட்களை எல்லாம் மென்று உட்கொண்ட பற்கள் இப்பொழுது காணாமல் போய்விட்டது. லாவோட்ஸுடைய மாஸ்டருக்கு பல்லு இல்லை. அவருடைய பொக்கை வாயை காட்டுகிறார். அதை பார்த்துவிட்டு எல்லாம் புரிந்தது என்று சொல்கிறார். நாவை அசைத்து காண்பித்த பிறகு என்ன புரிந்தது என்று கேட்கின்றார். மென்மைதான் நிலைக்கும், கடுமையானவை காணாமல் போய்விடும் என்பதை குரு உணர்த்தியதை புரிந்து கொண்டு அவர் அதற்கான விளக்கத்தை எடுத்துச் சொல்லும் போது குரு அகமகிழ்ந்து அவரை வாழ்த்துகின்றார். லாவோட்சு நல்ல சிஷ்யராக இருந்ததால் குரு சொல்லியதை அதிக அக்கறையோடு அவர் மனக்கண் முன் தரிசித்ததனால் மிகப்பெரிய மாற்றங்கள் லாவோட்சு வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. 5 எலிமெண்ட்ஸ்ல ரொம்ப மென்மையானது எதுன்னு யோசிக்கிறார். வாட்டர். அந்த வாட்டருக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது எதுவுமே தடுக்க முடியல. அது மென்மையாக லிக்விட் ஃபார்ம்லயும் இருக்கு. அது திரவ பொருட்களாக இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கெட்டி பொருளாகவும் மாறுகிறது, பனிக்கட்டியாக. அது ஆவியாகி மேலேயும் செல்கிறது, பிரயாணிக்கிறது, மேகக்கூட்டங்களாக செல்கிறது. எல்லா நிலைகளிலும் ஒரு தலைமை பண்புள்ளவன் எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும். திரவமாக இருக்க வேண்டும், கெட்டியாக பனிப்பாறையாக இருக்க வேண்டும், ஆவியாக மேற்சென்று மேகக்கூட்டங்களாக மாற வேண்டும். இதை வாட்டரை பார்த்து அவர் கத்துக்கிறார். மென்மையான அந்த நீர்த்துளிகள் பாறைகளிலே மோதி கரடுமுரடான பாதைகள் மென்மையாகி போவதை அகக்காட்சியாக காண்கின்றார். மென்மைத்தன்மை வாய்ந்த பெண்கள் கடுமையான ஆண்களை அவர்கள் பதப்படுத்தி பக்குவப்படுத்துவதையெல்லாம் அவருக்கு புரிகிறது. ஆக மென்மைத்தன்மைக்கு வலிமை உண்டு என்பதை லாவோட்சு கண்டு உணர்கின்றார். நாமும் மென்மைத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு புரிகிறது. அந்த வகையிலே பார்க்கும்போது இந்த லாவோட்சுவுக்கும் குருவுக்கும் நடந்த கலந்துரையாடல் மிகப்பெரிய உபதேசமாக உலகத்திற்கு அவர் வழங்கியிருக்கின்றார். அதைத்தான் தாவோ டீச்சிங் என்ற நூல் உணர்த்துகிறது. 2500 வருடத்திற்கு பிறகும் உலக மொழிகளிலே, உலக நாடுகளிலே அந்த புத்தகமானது பல லாங்குவேஜில் அது பிரிண்ட் ஆயிருக்கு. அதை அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும். நாம் படித்து அதை பின்பற்றுகின்ற போது பக்குவம் என்ற நிலையிலிருந்து பரிபக்குவம் என்ற நிலை அடைவோம். இந்த பரிபக்குவ நிலை அடைந்தவர்கள் தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த 2024க்கு அப்புறம் நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு மிகப்பெரிய நமக்கு பக்குவம் தேவைப்படுகிறது. அதனால் நாம் அனைவரும் நாம் சுயசோதனை செய்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பேசணும். யார்கிட்டையும் பேசும்போது கவனமாக பேசணும். அதை விட முக்கியம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் நம்முடைய எண்ணங்கள்ல நம்ம கவனமாக இருக்கின்ற போது பேச்சும் சீராக இருக்கும். எண்ணங்களை நாம் ஒழுங்குபடுத்துவதற்கு அதிகாலையிலே சில சுவாச பயிற்சிகளை செய்வதன் மூலமாக மனதினுடைய இயக்க வேகம் சீராக இருக்கும். மனதினுடைய இயக்க வேகம் சீராக அமைகின்ற போது நம்முடைய பேச்சும் சீராக அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே ஆசி பாட்காஸ்ட் மூலமாக உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே வெற்றி ஏற்படவும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படவும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by MS Ravi Shankar Raja.